ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேவேஜ் பாயிண்ட். நான் உங்கள் ஏஸ்கா. ஸோ இன்னைக்கு இந்த டாப்பிக்கில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, காட்ஜிலா அண்ட் காங் சூப்பர்னோவா அந்த படத்துக்கான ரீசெண்டாக நிறைய லீக்ஸ் அண்ட் ரூமர்ஸ் கிடச்சிருக்கு. அந்த படத்தோட கதையை பற்றி ஓவராலாக இந்த படத்தை பற்றி கிடச்சிருக்கக்கூடிய லீக்ஸ் என்ன, ஸ்டோரி பிளாட்ஸ்லாம் என்ன அப்படின்றத இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணிடலாம். நேற்றுக்கு நம்ம சேனலில் ஒரு வாட் இஃப் ஒன்று போட்டிருந்தோம். இந்த மாதிரி இன்கேமில் டோனி ஸ்டார்க் இறக்காமல் இருந்திருந்தால் என்ன மாதிரியான கான்சிக்வன்சஸ்லாம் அவங்க ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு வாட் இஃப் சீரிஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு இருந்தோம். அதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்து கொஞ்சம் நாளாக பெட்டரா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் முடிவு பண்ணிட்டோம் அந்த ரெஸ்பான்ஸை பார்த்துட்டு. அதனால இப்போதைக்கு இந்த ஒரு சீரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் கண்டினியூ ஆகாது. அதையும் நான் சொல்லிக்கிறேன், ஏன்னா நிறைய பேர் வெயிட் பண்ணுவீங்களா அதுக்காக. சரி, ஓகே, இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கிடைச்சிருக்கக்கூடிய பிளாட் லீக் என்ன சொல்லுதுன்னா, இந்த சூப்பர்னோவா படத்தோட கதை எங்க இருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா, 2019ல கிங் கிடோராவோட பேட்டில் நடந்திருக்கும்ல, காட்ஜிலா வர்சஸ் கிங் கிடோரா. அதை கூட மோத்ரா தன்னோட லைஃப் அண்ட் பவர்ஸை வந்து காட்ஜிலாக்கு கொடுத்து அது வந்து தன்னை சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கோம். அந்த பவரை வச்சு கிங் கிடோராவை காட்ஜிலா டிஃபீட் பண்ணியிருக்கோம். அந்த டைம்ல காட்ஜிலா யூஸ் பண்ண அந்த ஒரு அட்டாமிக் பிரெத்தோட பவர்ஸ் வேவ்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா எர்த்தை தாண்டி ஸ்பேஸ்ல பல தூரங்கள் கடந்து ஒரு பிளாக் ஹோலை சந்திச்சிருக்கு. அதாவது எப்படின்னா, அந்த ஒரு மொத்த பவர்ஸும் ஒரு பிளாக் ஹோல் வந்து பாத்தீங்கன்னா சக் பண்ணிருக்கு. சக் பண்ணது மட்டும் இல்லாம அது வந்து ஒரு சூப்பர்னோவா வெடி விபத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா அது உள்ளாகி பிளாக் ஹோல் மூலமா சக் பண்ணப்பட்டு ஒயிட் ஹோல் மூலமா ஸ்பேஸ் காட்ஜிலா பிறக்குது அப்படின்னு சொல்றாங்க. லைக் இந்த ஒரு வெர்ஷன் காட்ஜிலாவோட அந்த ஒரு அட்டாமிக் பிரெத் பவர்ஸ் மூலமா பிறந்த ஒரு பீயிங்கா தான் ஸ்பேஸ் காட்ஜிலா இருக்க போதான். ஸ்பேஸ் காட்ஜிலா மட்டும் அது மூலமா கிரியேட் ஆகல, அது போக மோத்ரா மாதிரியே இருக்கக்கூடிய இன்னொரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மோத்ராவுமே ஒன்று வந்து உருவாயிருக்கு. அதோட பேர் வந்து பாத்தீங்கன்னா பேட்ரா அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஒரு ஆல்பா டைட்டன்ஸோட பாடில ஃபுல்லா கிறிஸ்டல்ஸா கவர் ஆயிக்கிற மாதிரி வந்து காமிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. லைக் எப்படின்னா அதோட டோட்டல் பாடிஸுமே கிறிஸ்டல்ஸால கவர் பண்ணப்பட்டிருக்கு. இதுங்களை வந்து அட்டாமிக் பெத்னாலயோ இல்ல எதனாலயோ அட்டாக் பண்றது வந்து ரொம்பவே கஷ்டம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதுங்களுக்கு இன்வலரபிலிட்டி அதிகமா இருக்கும், அவ்வளவு சாதாரணமா இதுங்களை வந்து அட்டாக் பண்ணி காயப்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பூமியில இருந்து 92,000 கிலோமீட்டர் தூரத்துல இருந்து அந்த ஆல்பா டைட்டன்ஸ் பூமியை நோக்கி வந்துகிட்டு இருக்கு. லைக் இப்பனா இங்க இருந்து தானே அந்த பவர் சோர்ஸே போச்சு, அதை அழிக்கணும்ன்றதுக்காக மேபி இது தேடி வருதா அப்படின்றத ஒரு கேள்வியும் இருக்கலாம். இல்ல ஒருவேளை இதுதான் நம்ம இடம் அப்படின்றதுக்காக அதை கான்கர் பண்றதுக்காக அந்த ஒரு உயிரினம் இங்க இந்த பூமியை தேடி வருதா அப்படின்ற கேள்விகளும் இருக்கு. இங்க வந்து பாத்தீங்கன்னா லிட்டரலி ஸ்பேஸ் ஃபைட்ஸும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி மென்ஷன் செய்யப்பட்டிருக்கு. அதாவது இதுவரையும் நம்ம பார்த்த பேட்டில்ஸ் எல்லாமே பிளானட்டரி ஃபைட். இந்த ஒரு படத்துல மேபி ஸ்பேஸ் ஃபைட்ஸை நம்ம பார்க்கலாம், ஸ்பேஸ் லெவல் ஃபைட்டா வந்து பார்க்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பிகாஸ் இது வந்து ஸ்பேஸ் காட்ஜிலா பூமிக்குள்ள வந்தா என்ன ஆகும் அப்படி இப்படின்ற கேள்விகள் இருக்கு. அதுக்கு முன்னாடி அந்த பேட்ரான்னு சொன்னலாம் கிட்டத்தட்ட மோத்ரா மாதிரியே இருக்கணும், அதுதான் பூமிக்குள்ள ஃபர்ஸ்ட் என்டர் ஆகுதான். என்டர் ஆனது மட்டும் இல்லாம இந்த ஒரு ஆல்பா டைட்டன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் பவர் என்னன்னா, கிட்டத்தட்ட இதோட பாடியே கிறிஸ்டல் மூலமா கவர் ஆன மாதிரி இருக்கும் அப்படின்னு நான் சொன்னேன்ல. அந்த கிறிஸ்டல்ஸ் மூலமா டைட்டன்ஸை இது வந்து கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்ற மாதிரி மென்ஷன் செய்யப்பட்டிருக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ரூமர்ஸ் படி. லைக் எப்படி வந்து ஸ்கார் கிங் நம்ம ஷீமாவை வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன கிறிஸ்டல் கல்லை வச்சு அட்டிமா மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நடத்தி இருக்கும்ல, மேனிபுலேட் பண்ணிருக்கும்ல அதோட மைண்டையே, அது மாதிரி கிட்டத்தட்ட ஒரு ஹிப்னோடைஸ் மாதிரி இந்த கிறிஸ்டல்ஸ் ஆக்ட் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. மேபி ஒருவேளை அந்த மாதிரியான ஒரு சிமிலர் கிறிஸ்டல் தான் ஸ்கார் கிங் கிடைச்சதோ என்னவோ. இருந்தாலும் இங்க டோட்டல் பாடியுமே கவர் பண்ணி விட்டு இருக்கக்கூடிய இந்த ஒரு ஆல்பா டைட்டன்ஸ் மற்ற டைட்டன்ஸை தேடி அதுங்களை கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்ற மாதிரி மென்ஷன் செய்யப்பட்டிருக்கு. ஆல்ரெடி எல்லா டைட்டன்ஸ் முன்னாடி இங்க நான் தாண்டா கிங் அப்படின்ற மாதிரி காட்ஜிலா நின்னு ஒரு பெரிய ஆல்பா ரோரே கொடுத்து இங்க நான் தான், எவனாவது என் டெரிட்டரிக்குள்ள வந்தீங்கன்னா காலின்ற மாதிரி மிரட்டி விட்டுருக்கோம் கிங் ஆஃப் மான்ஸ்டர்ஸ்ல. இப்போ இது மறுபடியும் ஒரு கூட்டத்தை சேர்க்குது, மறுபடியும் ஒரு புது வில்லன் வரப்போகுது. இந்த ஒரு புது வில்லன், அதுவும் ஒரு ஸ்பேஸ் வில்லன்ஸை வந்து எப்படி காட்ஜிலா அண்ட் காங் சமாளிக்க போறாங்க அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தை பார்க்கறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கேன். இதுலயும் முக்கியமா ஸ்பேஸ் காட்ஜிலா என்ன பண்ண போகுது அப்படின்றத பார்க்கறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கேன். இப்போ வரையும் ஸ்பேஸ் காட்ஜிலாவோட பவர்ஸ் அண்ட் எபிலிட்டிஸை பத்தி சொல்லல, பட் இந்த பேத்ரா வந்து என்னெல்லாம் பண்ண போகுது அப்படின்ற விஷயத்துல லீக் ஆயிருக்கு. தென் இது மட்டும் இல்லாம இந்த படத்துல இன்னொரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மோடுக்கு வந்து காட்ஜிலா போகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்படி லாஸ்ட் ப்ரீவியஸ் ஃபிலிம்ல பிங்க் காட்ஜிலாவா மாறி இருக்கும். ஒரு நியூக்ளியர் பவர் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் அன்லாக் பண்ணி ஒரு ஹைபர்னேஷன்ல போய் இன்னும் கொஞ்சம் பவர்ஃபுல்லான ஒரு வெர்ஷனுக்கு மாறி இருக்கும்ல. இதை விட இன்னும் பல மடங்கு பவர்ஃபுல்லான வெர்ஷனுக்கு காட்ஜிலா அந்த படத்துல வந்து மாற வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா தான் ஸ்பேஸ் காட்ஜிலாவே அழிக்க முடியும், ஸ்பேஸ் காட்ஜிலாவோட சண்டையே போட முடியும். ஏன்னா இங்க இப்ப நம்ம காட்ஜிலா அட்டாமிக் பிரெத்
பிரெத்தோட 10 டைம்ஸ் ஜாஸ்தியா வந்து பாத்தீங்கன்னா ஸ்பேஸ் காஜிலாவோட அட்டாமிக் பிரெத் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இருக்கும்போது நிச்சயமா காஜிலா ஒரு பெரிய பவர்ஃபுல் வெர்ஷனுக்கு எவால்யூஷன் எடுத்துதான் ஆகணும். இல்லனா எப்படி 2019ல மோத்ரா தன்னோட உயிரை கொடுத்து காஜிலா ஒரு பவர்ஃபுல் வெர்ஷனா மாத்திருக்கும். சேம் அதே மாதிரி இப்ப இருக்கக்கூடிய மோத்ராவும் அகைன் சாக்ரிஃபைஸ் பண்ணவும் வாய்ப்பு இருக்கு. லைக் காஜிலா ஒரு பிரைம் ஆர் பவர் வெர்ஷனா மாத்தி அந்த ஒரு ஃபைட்ல வந்து ஹெல்ப் பண்றதுக்காக தன்னை சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கவும் வாய்ப்பு இருக்கு. தென் இது மட்டும் இல்லாம இந்த தடவை பேட்ல நிச்சயமா நம்ம காங்குமே இருக்கும். தென் இது மட்டும் இல்லாம ஷீமோவும் இருக்கும். ஸோ இதெல்லாம் வச்சு எப்படி ஸ்பேஸ் காஜிலாவையும் இந்த பேத்ராவையும் இவங்க வந்து இருக்க போறாங்க அப்படின்றத வச்சுதான் இந்த ஒரு படமே இருக்க போகுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ சூப்பர்னோவா அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருக்கான காரணம் இந்த ஒரு பீயிங்ஸ் வந்து சூப்பர்னோவால இருந்து தானே பிறக்குதுங்க. ஸோ அந்த ஒரு மிகப்பெரிய பிளாஸ்ட் வித் காஜிலாவோட இந்த ஒரு பவர்ஸும் மிங்கிள் ஆகி இதன் மூலமா இந்த கிரியேச்சர் உருவாக்கப்படுது. அதனால இது வந்து சூப்பர்னோவா அப்படின்னு சொல்லி இந்த படத்தை கூப்பிடுறாங்க. அதுக்கு இந்த டைட்டில் வச்சிருக்காங்கன்னு சொல்லி மென்ஷன் செய்யப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட நிறைய விஷயங்கள் ஒத்து போகுது. மேபி இது ஒருவேளை படமா இருந்ததுன்னா, இதுதான் படத்தோட மெயின் கோரா இருந்ததுன்னா, நிச்சயமா இந்த தடவை ஸ்டோரி காஜிலா ஃபோக்கஸ் பண்ணி தான் போற மாதிரி இருக்கும். ஏன்னா ப்ரீவியஸா வந்த 2 படங்களும் மோஸ்ட்லி காங்க ஃபோக்கஸ் பண்ணி போயிருக்கும். காங்கோட கண்ணோட்டத்துல தான் அந்த படமே மூவ் ஆயிருக்கும். ஹாலோவத்ல காங் டிராவல் பண்றது அது மாதிரியான விஷயங்கள்லாம் காங்க வச்சு தான் மோஸ்ட்லி படத்தை கவர் பண்ணியிருப்பாங்க. அங்கங்க படத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த 2 மணி நேரம் படத்துல ஒரு 20 நிமிஷம் கெஸ்ட் ரோல் அப்பியரன்ஸ்ன்ற மாதிரி தான் காஜிலா அப்பப்போ வந்துட்டு போகும். ஒருவேளை இந்த மாதிரியான கதை இதுதான் கதை அப்படின்னா நிச்சயமா இந்த பர்டிகுலர் பிலிம்ல காஜிலாக்கான ஸ்கிரீன் ஸ்பேஸ் வந்து அதிகமா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா காஜிலாவால உருவாக்கப்பட்ட ஒரு வில்லன், காஜிலாவை அழிக்கணும்ன்றதுக்காக வரக்கூடிய ஒரு வில்லன். தென் இங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த வில்லன் வந்து தன்னோட டெரிட்டரியை பாதுகாத்துக்கணும்னு இருக்கக்கூடிய காஜிலா. ஸோ இது வந்து டோட்டலாவே காஜிலாக்கான ஃபைட் தான். இதுல வந்து ஹெல்ப் பண்ற விதத்துல இப்ப காங்கு தான் வந்து நிக்க போகுது. அப்படி பார்க்கும்போது இந்த படத்துல காங்கோட ஸ்கிரீன் பிரசன்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கலாம். மேபி இப்போதைக்கு வந்திருக்கக்கூடிய மேலோட்ட கசிவுகள் அப்படின்னு சொல்லலாம். இப்போதைக்கு வந்திருக்கக்கூடிய ரீசன்ட் லீக்ஸ் படம் இன்னும் ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகி போக போக இன்னும் பர்டிகுலரான நிறைய டீட்டெயிலான லீக்ஸ்லாம் கிடைக்கலாம். அதெல்லாம் என்னன்றதை நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். 2027ல தான் படம் ரிலீஸ் ஆக போகுது. அதனால இன்னும் டைம் இருக்கு. நிச்சயமா இன்னும் கொஞ்சம் பெட்டரா கூட மேபி ஸ்டோரி சேஞ்சஸ் ஏதாவது நடக்க வாய்ப்பு இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போ வரையும் இந்த லீக்ஸ் கேட்டு நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த மாதிரியான படம் இருந்தா, இந்த மாதிரியான ஒரு வில்லனா ஒருவேளை ஸ்பேஸ் காஜிலா வந்தா எப்படி இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? மறக்காம உங்களோட தாட்ஸ் அண்ட் வியூஸை கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கறதுக்கு மறக்காம நம்ம சாவேஜ் பஞ்ச் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நாளைக்கு மீட் பண்றேன். அது வரைக்கும் டாடா பை பை. டேக் கேர் ஃப்ரம் A Square.